இருக்கக்கூடிய நாட்களை அழகான குடும்பத்தை அமைத்து கொண்டு குழந்தை செல்வங்களை பெற்றுக்கொண்டு வாழ்வதற்கு நமக்கு ஒரு முக்கியமான தொழில் தேவை இருக்கு. வியாபாரமோ அல்லது தொழிலோ அல்லது ஒரு பெருங்கொண்ட நிறுவனங்கள் அல்லது அரசு சார்ந்த வேலைகள் அல்லது அந்நிய நாடுகள் சென்று ஒரு நல்ல நிலையில் நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும், பண வருமானம் நம் குடும்பத்துக்கு பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு ஆண் பெண் இருபாலரும் அந்த நிலைக்கு நாம் வந்துடுவோம் இல்லையா? நிறைய பேர் என்ன செய்வா அப்படின்னா, திட்டமிடாமல் ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்தையோ தொடங்கிடுவாங்க. ஏதோ ஒரு வியாபாரம் கூட போகிறது, அங்கே ஒரு 10 நாள் அல்லது ஒரு மாதமோ அல்லது ஒரு வருடமோ சில விஷயங்களை தெரிந்து கொண்டு நாமும் அதன் போல நாமளும் பயணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த வியாபாரமோ அந்த தொழிலோ தொடங்கிடுவாங்க. தொடங்கினதுக்கு அப்புறம்தான் தெரியும் நம்ம அந்த தொழிலில் கோலூன்ற முடியுமா, நாம் பிரபலமாக முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்குள்ளே போயிடுவாங்க. இப்போ இந்த நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எளிமையான ஒரு வழிமுறைகளை, சாஸ்திர விதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ரகசிய தந்திரம்னு வச்சுக்கிடலாம். ஏன்னா நம்மளுடைய வேத சாஸ்திரங்கள், பஞ்சாங்க அமைப்புகள் இதெல்லாம் எதுக்கு நமக்கு அதை உருவாக்கி தந்திருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகளில் தவறுகள் ஏதும் நடந்து விடாமல் நாம் தொழில் செய்ய வேண்டும் அல்லது குடும்ப சந்தோஷத்தை அமைத்து கொள்ள வேண்டும் அல்லது வாழ்க்கை நெறிமுறைகளை நாம் சரியான வழியிலே நடத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தானே நம்மளுடைய முன்னோர்கள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் விதித்து அது ஒரு கோட்பாடாக கலாச்சார விதிகளாக மாற்றி குறிப்புகளாக வச்சுட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு காலம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்போ வேகமாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக நாம் சில விதிகளை மீறி நடக்கக்கூடிய காலம் அப்படி இருக்கிறதுனால இப்போ இந்த சாஸ்திர விதிகளை பயன்படுத்திட்டு தொழிலை, அதாவது எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் படிப்பறிவே இல்லாதவன், என்னால் தொழில்